அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா 30 ஆண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியினால துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போறேங்க. வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த சனி பெயர்ச்சி மிகப்பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் நிகழப்போகுதுங்க. ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சனி பகவான் வர்றதுக்கு 2.5 ஆண்டுகள் ஆகுதுங்க. இதன் ரீதியாக பார்த்தோம்னா 12 ராசிகளை கடந்து 12வதாக இருக்கக்கூடிய கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சனி பெயர்ச்சி வருவதை தான் நாம் சனி பெயர்ச்சி ஏற்பட போகுது. இதுதான் 30 ஆண்டுக்கு பிறகு ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சிங்க. சனி பெயர்ச்சி மார்ச் மாசமே ஏற்பட்டுருச்சுங்க. மார்ச் மாசம் 29ஆம் தேதி 2025 தான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இந்த பெயர்ச்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க. முதலாவதாக பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிறத பாத்திரலாங்க. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க, நேர்மையானவங்க, எல்லாருமே வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவங்க. வாழ்க்கையில எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, தராசு போலதாங்க இருப்பாங்க. நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, தராசு போலதான் செயல்படுவாங்க. எல்லார்கிட்டையும் ஈஸியா நல்ல பேர் வாங்கிடுவாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் ஈஸியா நல்லா எப்படி சொல்றது, நல்ல விஷயத்த சொல்லித்தரதுல சிறந்தவங்களா இருப்பாங்க. ஒரு தலைமை பண்பு மிக்கவங்களா இருப்பாங்க. நல்ல எதிர்காலம் இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இவங்களுடைய வாழ்க்கையில நீ ஒவ்வொரு நாளும் சந்தோஷம், நிம்மதி மட்டும்தான். மற்றவங்களோட உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நட்புக்காக உயிரக்கூட கொடுப்பாங்க. 30 ஆண்டுக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக துலாம் ராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கெல்லாம் பரலோகம்தான். எதிரிகள் கூட துலாம் ராசிக்காரங்களை எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமான வாழ்க்கையை நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க வாழ போறாங்க. இனி துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க. இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக வரக்கூடிய சனி பகவான் மீனம் ராசியில 3ஆம் தேதி 6வது மாசம் 2027 வரை, அதாவது 2.5 காலத்துக்கு ராசியில தாங்க சஞ்சாரிக்கிறாரு. மீனம் ராசியிலேயே தான். மீனம் ராசியிலிருந்து தன மூன்றாம் பார்வையாளர் ரிஷம் ராசியையும் 7ஆம் பார்வையாள கன்னி ராசிய 10ஆம் பார்வையாள தனுசு ராசிங்க பாக்குறாருங்க சனி பகவான். துலாம் ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களை நம்ம விரிவா பார்க்கலாங்க. எல்லார்கிட்டையும் நல்ல பேரை எளிதில் சம்பாதிக்கக்கூடிய துலாம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, நீங்க தோல்வியை கண்டு துவள மாட்டீங்க. தைரியத்தோட செயல்படுவீங்க. அடுத்தவங்க முடியாதுன்னு நினைச்ச காரியத்தை கூட உங்களுடைய விடாமுயற்சியால எளிமையா, அழகா, அற்புதமா செஞ்சு முடிச்சிருவீங்க. போராட்ட குணம் அதிகமாவே உங்ககிட்ட இருக்குதுங்க. எதிலும் முயற்சி செய்து வெற்றி காண முடியும் அப்படிங்கறத நீங்க முழுமையா நம்பக்கூடியவங்களா இருக்கீங்க. நீங்க நவகிரகங்களின் அசுரகுரு என்றழைக்கப்படும் தனகாரகனாக சுக்கிரனை ஆட்சி நாயகனாக கொண்ட ராசியில பிறந்திருக்கீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் உங்களுக்கு பட்டங்கள், பதவிகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. சனி பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை தரப்போகுதுங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் திருநாள் போல இருக்க போகுதுங்க. இதுவரைக்கும் உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் விலகிங்க ரணருண ரோகஸ்தானத்துக்கு போக போறாருங்க. 3ஆம் பார்வையால அஷ்டமஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால அயனசயன போகஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்கறாருங்க நம்மளுடைய சனி பகவான். இதன் மூலமாக உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா பலவிதமான குழப்பங்களிலிருந்து உங்களுக்கு சிந்தனையிலிருந்து ஒரு தெளிவு பிறக்குங்க. வருமானம் பெருகுங்க. நிதி நெருக்கடிகள் எல்லாம் நீங்கி கையில் பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்குங்க. குடும்பத்திலையும் வெளி வட்டாரத்திலையும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க. எப்போதும் போல உங்களுடைய நண்பர் கூட்டம் அதிகமாகவே இருக்குங்க. திருமண தடைகள் எல்லாம் நீங்கி திருமணம் கைகூடி வருங்க. உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குங்க. குடும்பத்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுமையா இருந்த பிரச்சனை, முக்கியமா இருந்த பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கிடையே இருந்த புரிதல் இல்லாமல்
பணங்காசு இல்லைனா கூட நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாங்க. ஆனா ஒற்றுமை, மன நிம்மதி இல்லைன்னா அதெல்லாம் மிகவும் வேதனையான விஷயம். அந்த வேதனையான விஷயத்தை தான் துலாம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அனுபவிச்சுட்டு வந்தீங்க. ஆனா இனிமேல் உங்க வாழ்க்கையில அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. சந்தோஷம், சிரிப்பு, தெளிவு, புரிதல், மன நிம்மதி, நிம்மதியான தூக்கம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த சனி பெயர்ச்சியிலிருந்து உடல் ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது. சுறுசுறுப்பாக சுள்ளெரும்பு மாதிரி இருக்க போறீங்க. எறும்பு எவ்வளவு அழகா சுறுசுறுப்பா அழகா போகும், லைனா சக்கரை இருக்குன்னா அந்த இடத்த தேடி இனிப்பை தேடி எவ்வளவு அழகா போகும். அந்த மாதிரி நீங்க உங்கள் வாழ்க்கையோட வெற்றி பாதையை நோக்கி சுறுசுறுப்பா இருக்க போறீங்க. காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடுற மாதிரி ஓட போறீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரப்போகுதுங்க. நீங்க எந்த ஒரு போட்டியில கலந்துக்கிட்டீங்கனாலும் அந்த போட்டியிலுடைய வெற்றி நாயகன் நீங்களாக தாங்க இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க. சனி பகவானால வாகனங்களுக்கு சில பராமரிப்பு செலவு ஏற்படுங்க. வாகனங்களை மட்டும் பயன்படுத்தும் போது சின்ன கவனத்தோட செயல்படுங்க. தலைக்கவசம் போட்டுக்குங்க. மது அருந்தி வாகனத்தை ஓட்டாதீங்க. வாகனத்தை ஓட்டும் போது கைபேசியை பயன்படுத்தாதீங்க. போன் கால் வருதா, வண்டியை நிறுத்திட்டு போனை பேசிட்டு அப்புறம் வாகனத்தை ஓட்டுங்க. தலைக்கவசம் உயிர்கவசம் என்பதை நம்ம கருத்தில் கொண்டுக்கணும். நம்ம உயிரை விட நம்மளை சுத்தி இருக்கிறாங்க உயிர் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க போகுதுங்க. மனதுல தைரியம் அதிகரிக்க போகுதுங்க. சக ஊழியர்கள் நீங்க வேலை செய்யற இடத்துல உங்ககிட்ட உதவியா இருக்க போறாங்க. அலுவலகத்துல மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்குதுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை உயரப்போகுதுங்க. எதிர்பாராத பதவி உயர்வால மகிழ்ச்சியில் நீங்க திக்காட போகிறீங்க, திக்குமுக்கு ஆக போறீங்க. என்னடா இது நம்மளுடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்குமா, என்னடா இது இந்த போஸ்டிங் நம்மளுக்கு போட்டி கொடுத்துருக்காங்களே, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் அதிசயங்களும் நடக்க போகுதுங்க. துலாம் ராசிக்காரங்களே, வியாபாரிகளை எடுத்துக்கிட்டா வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் விலகும், லாபம் இரட்டிப்பாக கிடைக்குங்க. வாங்கலில் இருந்த சிரமங்கள் எல்லாம் குறையுங்க. தடைகள் எல்லாம் ஏற்பட்டாலும் கடைசியில் வெற்றி பெறக்கூடியது நீங்க தாங்க. அந்த வியாபாரி நீங்களா தான் இருப்பீங்க. வாடிக்கையாளர் கவரதுக்கு புது புது திட்டங்களை தீக்கி வாடிக்கையாளரை கவர வைக்கக்கூடியவங்களா நீங்க செயல்பட கோறீங்க. உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு அதிகரிக்க போறாங்க. அரசியல்வாதிகளுக்கு பேரு புகழெல்லாம் அதிகரிக்க போகுது. கட்சி மேலிடத்துல பாராட்டு கிடைக்க போகுது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல மதிப்பெண் கிடைக்க போகுது. உயர்கல்வி படிக்க ஆசைப்படுற குழந்தைங்களுக்கு வெளியூர் சென்று வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரப்போகுது. அந்த அளவுக்கு கல்வியில் சிறந்த பலன்களை நம்மளுடைய சனி பயிற்சி உங்களுக்கு அள்ளி தருதுங்க. துலாம் ராசிக்காரங்களே, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. கற்பனை சக்தி உங்களுக்கு அதிகரிச்சு உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்த போறீங்க. கலைத்துறைன்னு எடுத்துக்கிட்டா அது பாடல் எழுதலாம், கதை எழுதலாம், எந்த ஒரு சமையலிலிருந்து அனைத்துமே கலைதான். நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும் ஒரு கலைதான். அந்த கலையில புதிய நுட்பத்தை பயன்படுத்தி உங்களுக்கான ஒரு இடத்தை நீங்க பதிக்க போறீங்க. அந்த அளவுக்கு சிறப்பான காலகட்டம் தாங்க இந்த சனி பயிற்சி ஏற்படக்கூடிய காலகட்டம். பெண்மணிகளை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டையெல்லாம் காணாம போயிடும். ஒற்றுமையா வாழ போறீங்க. குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போயிட்டு வர போறீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ போறீங்க. வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க. சில பல தடைகள்னால அந்த காரியம் எல்லாம் நின்றுக்கும். அந்த காரியம் எல்லாம் நீங்க நினைச்சபடி நடந்து சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. பெரியவங்களோட சொல்லுக்கு மரியாதை கொடுக்க போறீங்க. முதலாவதாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சி அப்படின்னு பாத்திரலாங்க. சித்திரை 3, 4வது பாதம். கோபத்தை குறைத்து கொண்டால் உங்கள் வாழ்வில் நிம்மதிதாங்க. உடல் ஆரோக்கியத்துல இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது. செலவுகள் எல்லாம் குறைய போகுது. சேமிப்புகள் அதிகரிக்க போகுது. பொறுப்புகள் அதிகரிக்க போகுது. உங்களுடைய கடமைகளை நீங்க தான் செய்யணும். அடுத்தவங்க செய்யலன்ட்டு அசால்ட்டா அடுத்தவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க சரிவர செய்ய மாட்டாங்க. உங்களுடைய பேரு கெட்டுரும். அதை மட்டும் நீங்க முழுமையா புரிஞ்சுக்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம். வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடுங்க. தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகும். கொண்ட பண விஷயத்துல கவனமா இருந்துக்குங்க. தந்தையின் உடல்நலத்தில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் இருந்த வீண் விவாதங்கள் எல்லாம் காணாமல் போயிடும். உடலில் இருந்த காய்ச்சல், சிரங்கு போன்ற நோய்கள் எல்லாம் காணாமல் போயிருங்க. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்துல இருந்த மெயினான பிரச்சனைனா கடன் பிரச்சனை. கடன் தொல்லைனால தாங்கவே முடியாது. எப்படிதான் இந்த உலகத்துல இருக்கிறது, கடனையே அடைக்க முடியலையே, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்க கடன் பிரச்சனை எல்லாம் முழுமையா தீரப்போகுது.
கிடைக்குது. நீங்க சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லது அதிகரிக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானிடம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் குறைகளை சொல்லி வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில கெட்டதெல்லாம் நடக்காது, நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓம் சிவபெருமானே போற்றி, ஓம் சிவபெருமானே போற்றி, ஓம் சிவபெருமானே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம். வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடுங்க நிச்சயமாவே. விசாக நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது. விசாகம் 1, 2, 3வது பாதங்க. பணவரத்து அதிகரிக்குங்க. காரியங்கள்ல தாமதமாக நடந்தாலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருந்தாலும் முடிவில் லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் வரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்த கன்னியரை வழிபட்டு வரவும் லக்ஷ்மி கடாசம் உங்களுடைய குடும்பத்துல கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். மனதில் இருக்க குழப்பங்கள் எல்லாம் காணாம போயிடும். குடும்பத்துல ஒரு நிம்மதி நிலவும். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நீங்க செய்யக்கூடிய காரியத்தை பொறுப்போடும் பொறுமையுணர்வோடும் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் நல்லது மட்டும்தான் நடக்கும். முருகனோட அருளால உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.